வித்தியாசமான முறையில் வாணியம்பாடி பிரியாணி செய்ய போகிறோம். என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பனின் அன்பான வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம வாணியம்பாடி பிரியாணி, வித்தியாசமான முறையில் வாணியம்பாடி பிரியாணி செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லா ஃபேமஸான பிரியாணி. இது என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, எண்ணெய், கல்லுப்பு, தூள் உப்பு, காஷ்மீர் மிளகா, நம்ம நார்மல் மிளகா ரெண்டையும் ஊற வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்காக. இஞ்சி விழுது, பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கிறோம், தயிர், ஏலக்காய், பட்டை, பெரிய ஏலக்காய், மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, ஸ்டார் பூ, கிராம்பு, மஞ்சள் தூள், கறி, ஆட்டுக்கறி. இதுதான் வாணியம்பாடி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்யும்போது இந்த என்னென்ன அளவுங்கிறத நான் செய்யும்போது சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 1.5 கிலோ பிரியாணி. 1.5 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். குக்கரில் போட்டிருக்கோம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு விழுது 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கல் உப்பு, கறிக்கு தேவையான இப்போ தேவையான உப்பு, இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி. இது எல்லாம் போட்டு மசாலா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கறி குக்கரில் வைக்கும்போது விசில் அவங்கவுங்களுக்கு வித்தியாசப்படும். இது இளங்கறி. இப்போ நாங்கள் 2 விசில் வைக்க போகிறோம். நீங்கள் வாங்குகிற கறி முத்தலான ஆடாக இருந்தால் 3 விசில் 4 விசில், ஹையஸ்ட்டு அதிகபட்சம் 4 விசில் தான். அதோடு முடிச்சுங்க. வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ நான் 2 விசில் வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வைக்கிறேன். இது ஹை ஸ்பீடு வைக்கக்கூடாது. கறி வேகும்போது மிதமான ஸ்பீடில் 2 விசில் வைக்கிறோம். நீங்கள் அவங்கவுங்க கறியுடைய முத்தலை பார்த்து 3 விசில், அதிகபட்சம் 4 விசில். இப்போ பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு இந்த சைடில் குக்கரில் கறி வேகுது. இந்த சைடு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கிலோவுக்கு 200 ml ஆயில். நம்ம 1.5 கிலோ அரிசி போகிறதுனால 300 ml ஆயில் ஊற்றுவோம். இந்த பாக்கெட்டில் ஊற்றுறேன்னு ஃபுல்லாக ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. இது 1 கிலோ பாக்கெட்டு நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் 300 ml தான் இது நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ சின்ன பட்டை துண்டு ஒரு 3 பட்டை துண்டு, ஒரு 6 ஏலக்காய், மராத்தி மொக்கு கொஞ்சம், ஒரு 1.5 கிராம் கிராம்பு, ஒரு 6-8 கிராம்பு, ஜாதிபத்திரி ஒரு சின்ன பிஞ்சு ஒரு துண்டு, ஸ்டார் பூ 2, பெரிய ஏலக்காய் 2 போடுறோம், பிரிஞ்சி இலை ஒரு 4 பிரிஞ்சி இலை. 1 கிலோவுக்கு 300 கிராம் வெங்காயம், 1.5 கிலோவுக்கு 450 கிராம் வெங்காயம் போடுவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இந்த சைடில் ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சு அரிசி உல வைக்கிறதுக்காக 1 கிலோவுக்கு 4 லிட்டர் வீதம் 1.5 கிலோவுக்கு 6 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் பக்கத்தில். இது வடி பிரியாணி, அதனால் தண்ணி கூட இருக்கணும். அதனால் சைடில் உலைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
அதில் ஒரு 3 ஏலக்காய், சுருள் பட்டை கொஞ்சம், ஒரு 6-7 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, ஜாதி பத்திரி, ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன லெவலுக்கு கொத்தமல்லி தலை, புதினா கொஞ்சம். இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு நான் ஒரு கைப்பிடி போடுறேன். சின்ன முன்னாடி 1 கிலோவுக்கு 3 விரல் அடங்குறாப்பில் போடணும். 1 கிலோவுக்கு 3 விரல், இந்த 3 விரல் அடங்குறாப்பில் போடணும். 1.5 கிலோவுக்கு நான் கொஞ்சம் கூட போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில். இப்போ சட்டியை மூடி வச்சிடலாம், ஒலை கொதிக்கட்டும். இப்போ இந்த சைடில் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கிலோவுக்கு 50 கிராம் பூண்டு. இப்போ நம்ம 1.5 கிலோவுக்கு 75 கிராம் பூண்டு விழுது போடுவோம். ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும், ஒரு அரோமா வரும், நல்ல ஸ்மெல் கொடுக்கட்டும். பூண்டு வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி வீதம் 150 கிராம் போடுறோம். 1.5 கிலோ நம்ம போடுறதுனால 150 கிராம் போடுறோம். இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். தீ சிம்மில் தான் வச்சு நம்ம இஞ்சி பூண்டு வதக்கியிருக்கோம். காஷ்மீர் மிளகாவும் சாதா மிளகாவும் சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டில் 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன், 1.5 கிலோவுக்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறேன். 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன், 1.5 கிலோவுக்கு கூட ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறேன். பிரியாணியுடைய கலர் நல்லா, நம்ம சாயம் போடலை, கலர் பவுடர் போடாதால பிரியாணிக்கு நல்ல கலர் வர்றதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரே 1 ஸ்பூன். இது உரப்பு வராது, உரப்பு இருக்காது, சும்மா கலர் மட்டும் கொடுக்கும், அதுக்காக இது மட்டும் போட்டுக்கிறோம். 1 கிலோவுக்கு 5 பச்சை மிளகா போடுறோம். இது காரம் இருக்கிறதுனால ஒரு 7 பச்சை மிளகா போடுறேன். அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. ஒரு கிலோவுக்கு 300 கிராம் தக்காளி, 1.5 கிலோவுக்கு 450 கிராம் தக்காளி போடுறோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை போடுவோம். ஒரு கைப்பிடி புதினா, இந்த தக்காளி மசாலா எல்லாம் நல்லா சுருண்டு வேகிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். ஒரு கிலோவுக்கு 200 ml தயிர், 1.5 கிலோவுக்கு 300 ml தயிர் ஊற்றுறோம். ஒரு கிலோவுக்கு 1 லெமன், அதனால் 1.5 கிலோவுக்கு 1.5 லெமன் புளியிடும். தக்காளி மசாலா எல்லாம் வெந்து எண்ணெய் திரண்டு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி வேக வச்சோம்ல குக்கரில், அதுவும் வெந்துருச்சு. அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். கறி போட்டுட்டோம், இப்போ கலந்து கடைசியாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணோம். உப்பு குறையுது, அதனால் அவ்வளோ உப்பு போடுறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்குங்க.
தீயை இதில் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு இந்த கறி அப்படியே வேகட்டும், மூடி வச்சுருவோம். A few moments later. இப்போ திறந்து ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு 1 மணி நேரம் 2 தண்ணியில் அலசி ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசியை இப்போ உலை கொதிக்குது, அதில் போட்டுடலாம். எல்லா அரிசியும் போடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த அரிசி போட்டதுக்கு பின்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா உரைக்கிற மாதிரி இருக்கட்டும். அந்த உப்பு அதிகப்படியான உப்பு வடித்தா எல்லாம் தண்ணியில் போயிடும். அரிசி போட்டுட்டு மூடி போட்டு மூட வேணாம், அப்படியே திறந்தே இருக்கட்டும், திறந்தே கொதிக்கட்டும். இந்த சைடில் இதை திறந்து கறி வெந்துருச்சாண்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கும், ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இது அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். 1 கிலோ அரிசிக்கு ஒரு 300 ml தண்ணி ஊற்றிடுவோம். ஏற்கனவே நம்ம குக்கரில் கறி வேக போட்ட தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதனால் 1 கிலோவுக்கு ஆக்சுவலாக 400 ml தண்ணி ஊற்றணும். அதில் 100 ml அந்த கறி வேகிற குக்கரில் உள்ளது போயிடுச்சு. இப்போ ஒரு 300 ml, அதனால் 450 ml ஊற்றிடுவோம் 1,5 கிலோவுக்காக. 1 கிலோவுக்கு 300 ml, 1,5 கிலோவுக்கு 450 ml. இப்போ அரிசி 80% வெந்துருச்சு. பார்த்தா எவ்வளோ டபுள் லென்த்தாக இருப்பாருங்க. நம்ம போட்ட அரிசியை விட டபுள் லென்த்து, நல்ல லென்த்து வந்துருச்சு. ஊட வரி வரியாக பச்சை அரிசி இல்லை, கோடு வெள்ளை வெந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் அரிசியாக சாப்பாடு ஆயிருன்ற அளவில் முன்னாடியே எடுத்துடணும். 80% எடுத்துருக்கோம் நம்ம. தண்ணி நல்லா வடிச்சிட்டு, ஏன்னா நம்ம அதில் 300 ml தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு கொட்டிடணும். இப்போ அரிசி போட்டாச்சு. மேலே ஒரு மூடி வச்சு, கரெக்டான மூடியாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் கீழே ஒரு துணி வண்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இப்போ மூடி கரெக்டாக இருக்குது, புது செட்டிங்னால மூடி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரியே இது கீழே ஒரு தோசை தவா வச்சுருக்கோம், தீ ஹையில் வச்சுருக்கோம். இப்போ சட்டி மேலே வச்சு தம் போடுறோம். மேலே நம்ம சாப்பாடு வடிச்சோம்ல தண்ணி, அந்த தண்ணியை மேலே வச்சிடலாம். 1 hour later. இப்போ தம்மு வச்சு ஹை ஸ்பீடில் 7 நிமிஷம் வச்சுருந்தோம். சிம்மில் 20 நிமிஷம் வச்சுருந்தோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் டைமு 10 நிமிஷம் கொடுத்தோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். தீயெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு பரட்டி சுற்றி இப்படி சைடில் இதே மாதிரி ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போ மட்டம் பண்ணிவிட்டு அருமையான முறையில் வாணியம்பாடி பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கீழே மசாலா இருக்குது, தேவைப்பட்டால் பரட்டி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் இல்லை, நல்லா தம் ஆயிடுச்சு.